ஹாய், என் பேர் சந்தோஷ்குமார். நான் ஈரோட்லேருந்து வரேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் டிசைல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமியில் ஜாயின் பண்ணி ஆக்டிங் கிளாஸ் படிக்கணுங்கிறது தான் என்னோடய கனவு. ஆக்டிங் கிளாஸ்க்கு இங்கே நான் வந்ததுக்கப்புறம் ஆக்டிங் அப்படின்னா ஒரு சில விஷயம் தான் இருக்கும்னு நான் நினச்சி வந்தேன். ஆனால் ஆக்டிங்கில் நிறையா விஷயம், நிறையா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா விஷயம் இருக்குங்கிறது நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சிலபஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அது வைஸாக அவங்க அப்டேட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு ஸ்டாஃப் வெளியிருந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு ஜோனில் இருந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒரு ஸ்டாஃப் நாட்டுப்புற கலைஞர், ஒரு ஸ்டாஃப் கிராமத்து சைடில் ட்ராமா ஆர்டிஸ்டாக, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக வராங்க. அவங்க சொல்லித்தரும்போது எங்களுக்கு அந்த ட்ராமானா எப்படி இருக்கும், அந்த ஃபீல்டில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. அந்த வாய்ஸ் நோட்ஸ் ஆகட்டும், ஆக்டிங்கில் அந்த ஒரு சில கதாபாத்திரத்துக்கு ஃபுல்ஃபில்லாக நாங்கள் கொடுக்கணுங்கிறதாகட்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தெளிவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாய்ஸ் நோட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த சரணம், பல்லவி, அந்த விஷயம்லாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த த்ரோட்டில் ப்ரொனன்சியேட் பண்ணி பேசுறதும், மூக்கில் ப்ரொனன்சியேட் பண்ணி பேசுறதும், நெஞ்சிலிருந்து பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் டிசைல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமி. ஹாய், என் பேர் சந்தோஷ்குமார். நான் ஈரோட்லேருந்து வரேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் டிசைல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமியில் ஜாயின் பண்ணி ஆக்டிங் கிளாஸ் படிக்கணுங்கிறது தான் என்னோடய கனவு. ஆக்டிங் கிளாஸ்க்கு இங்கே நான் வந்ததுக்கப்புறம் ஆக்டிங் அப்படின்னா ஒரு சில விஷயம் தான் இருக்கும்னு நான் நினச்சி வந்தேன். ஆனால் ஆக்டிங்கில் நிறையா விஷயம், நிறையா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா விஷயம் இருக்குங்கிறது நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சிலபஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அது வைஸாக அவங்க அப்டேட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு ஸ்டாஃப் வெளியிருந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு ஜோனில் இருந்து எங்களுக்கு சொல்லித்தராங்க. ஒரு ஸ்டாஃப் நாட்டுப்புற கலைஞர், ஒரு ஸ்டாஃப் கிராமத்து சைடில் ட்ராமா ஆர்டிஸ்டாக, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸாக ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக வராங்க. அவங்க சொல்லித்தரும்போது எங்களுக்கு அந்த ட்ராமானா எப்படி இருக்கும், அந்த ஃபீல்டில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. அந்த வாய்ஸ் நோட்ஸ் ஆகட்டும், ஆக்டிங்கில் அந்த ஒரு சில கதாபாத்திரத்துக்கு ஃபுல்ஃபில்லாக நாங்கள் கொடுக்கணுங்கிறதாகட்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தெளிவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வாய்ஸ் நோட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த சரணம், பல்லவி, அந்த விஷயம்லாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த த்ரோட்டில் ப்ரொனன்சியேட் பண்ணி பேசுறதும், மூக்கில் ப்ரொனன்சியேட் பண்ணி பேசுறதும், நெஞ்சிலிருந்து பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் டிசைல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அண்ட் மீடியா அகாடமி.